என்ன தருமை சிங்கப்பூர் மக்கள வணக்கம். அதாவது தமிழன் கடல் கடந்து இருந்தாலும் சரி, கண்டம் கடந்து இருந்தாலும் சரி, பகுத்தறிவோட இருந்தால்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில நல்ல இடத்தை பிடிக்க முடியும். அறிவுக்கு ஒவ்வாதத, அறிவு நம்பாதத நான் சொன்னாலும் நீங்க நம்ப கூடாது. அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும். இதை ஏன் இங்க நான் சொல்லுறேன்னா, அதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன். சிங்கப்பூரில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் தம்பதிகள். ஒருத்தர் பேரு மாரிமுத்து, இன்னொருத்தவங்க பேரு பாப்பம்மாள். இருவருமே தம்பதிகள். அண்ணா தோசை கடை அப்படின்னு ஒரு கடையை வச்சு வியாபாரம் பண்ணினது ஒரு பக்கம். அந்த கடையில தான் கழகத்தோட புத்தகங்கள், நம்ம திராவிட சிந்தனைகளை தாங்கி வந்திருக்கிற ஏடுகள் எல்லாத்தையும் அங்க பார்வைக்கு வச்சாங்க. நிறைய பேர் படிச்சவங்க வெங்காயம். இன்னைக்கு ஒரு தெளிவான சமூகமா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது திரு மாரிமுத்து, திருவாச்சி, பாப்பம்மாள் 2 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டு இருக்கேன். அதே போல இப்போ திராவிட செல்வம் என்ற அந்த பேரிலேயே நம்ம கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வெங்காயம்.